பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். திடீர்னு கடவுள் நேரில் வந்து, பா நீ ரொம்ப நல்லவன், உனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், உனக்கு ஒரு 50 ஆசையை லிஸ்ட் அவுட் பண்ணு, என்னென்னலாம் உனக்கு வரம் வேணுமோ அந்த டாப் 50 நீ முதல்ல எழுது, 5 நிமிஷத்துக்குள்ளே இதை நீ முடிச்சுட்ட அப்படின்னா நீ நினச்சதெல்லாம் உனக்கு நடந்துரும்ப்பா அப்படின்னு சொல்லி டைமர் ஆன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே 50 விஷயத்த நம்ம எழுதுவோங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்பயே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு செகண்ட் 5 நிமிஷம் டைமர் வச்சுட்டு டாப் 50 உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஒரு லிஸ்ட்டை உட்காந்து எழுதுங்களேன். 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியுதான்னு பாருங்களேன். பல பேரால் முடியாதுங்க. சில பேர் தான் படத்தில் வர மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டை எப்பயும் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. எல்லாரும் அந்த கேட்டகரியில் இருக்க மாட்டாங்க. ஸோ பல நேரத்தில் நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்றதே நமக்கு தெரியாது. இன்னைக்கு தேவையாக இருக்கும் நினச்சி நம்ம இதை எழுதுவோம். அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு இல்லை இதை கொஞ்சம் ரீஃபைன் பண்ணலாமா இப்படி நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போங்க. ஒரு தெளிவின்மை நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது வாழ்க்கையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். வாழ்க்கையில் நமக்கு வீடு, வேலை, அப்புறம் நம்மளுடைய பணம் சம்பந்தமான விஷயங்கள், உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இது அப்ளிகபிள் தான். ஒரு குழப்பம் நமக்கு நிலவிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு தெளிவு ஏன் வரமாட்டேங்குது, ஏன் அந்த குழப்பம் இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி கண்டிஷன் பண்ணப்பட்டு வந்திருக்கோம், எப்படி நம்ம சொல்லி வளர்க்கப்பட்டு வந்திருக்கோம், அந்த பேட்டர்ன்ஸ், பிலீஃப்ஸ் எல்லாமே நமக்குள்ள ஒரு ஹிடன் ஃபியராக ஒரு நம்மளை பண்ணி இப்படி ட்ராப் பண்ணி வச்சுருக்குங்க. ஸோ அப்படியே வளர்ந்துட்டோம். ஆனால் காலகட்டத்தில் பார்த்தா எல்லாமே மாறிட்டே இருக்குது. இப்போது எல்லாமே மாறிட்டுருக்கு. எல்லாமே பல விஷயங்கள் ஈஸியாகிட்டுருக்கு. பல விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகமாகிட்டுருக்கு. பல விஷயங்கள் முக்கியத்துவம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அந்த நம்மளுடைய பழைய பேட்டர்ன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸோட இப்போ இருக்க உலகத்தோட பொருத்தி பார்க்குறப்போ நமக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடுது. என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மனநிலைக்குள்ளே போயிடுறோம். இது ஓகேப்பா இப்படியே போயிடலான்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நமக்குன்னு கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் பழகிருச்சு அப்படின்ட்டு இது பரவாயில்ல இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம அதுக்குள்ளேயே நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் அப்படியே நம்ம வாழ்க்கை ஒரே விதமாக போகிற மாதிரி ஆயிடுது. தெளிவில்லாமையே போயிடுது. இந்த இந்த ட்ராப்லேருந்து வெளியே வந்து நமக்குள்ளே இருக்க ஹிடன் பேட்டர்ன்ஸ், பிலீவ்ஸ் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து நம்மளை அடுத்த கட்டம் நோக்கி போக விடாமல் நம்மளை இழுத்து பிடிச்சி வச்சுருக்கு இல்லையா, இதையெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தாங்க நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் என்னென்ன பவர்ஃபுல்லான விஷயங்களை நம்ம செய்கிறோம், அது எப்படி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். கோபம், வருத்தம், இயலாமை, குற்ற உணர்ச்சி, வெறுப்பு, பொறாமை இந்த மாதிரியான ரொம்ப லோ வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை கொடுக்கக்கூடிய இமோஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையை இது கெடுக்கக்கூடிய இமோஷன்ஸ்ங்க. இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கே தெரியாமல் உட்காந்து நம்மளுடைய செயல்பாடுகளே ஆட்டி வச்சுட்டே இருக்கோங்க. நம்ம பழைய மெமரிஸ், பேட்டர்ன்ஸ், பிலீஃப்ஸ் எல்லாத்துக்கு பின்னாடி இருந்து இந்த இமோஷன்ஸ் தான் இயக்குறது. இந்த இமோஷன்ஸ் வந்து நமக்கு நாளடைவில் உடம்புல நோயாக வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்கள் எனர்ஜி லெவல் அதை அஃபெக்ட் பண்ணும். அப்புறம் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ ஃபிசிக்கல் லெவலில் அது உங்களுக்கு தொந்தரவாக வரும். புரியுதுங்களா? அப்போது உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும்னா உங்கள் மனநலம் கண்டிப்பாக நல்லா இருக்கணுங்க. அதனால தான் எந்த ஒரு தொந்தரவுக்கும் மருந்து எடுக்கிறப்போ அப்போதைக்கு சரியாகவும் திரும்ப வரும். ஏன்னா நீங்கள் அப்போ இருக்க அறிகுறிகளை அப்போ இருக்க தொந்தரவை தான் சரி பண்ணுறீங்களே தவிர அது வரதுக்கான உங்களுக்குள்ளே இருக்க அந்த இமோஷன் எது காரணமாக இருக்கோ அதை நீங்கள் ரிசால்வ் பண்ணலை. அப்போ திரும்ப திரும்ப அது உங்களுக்கு ஒரு ட்ரிகர் ஃபேக்டர் கிடைக்கிறப்போ உடம்புல வந்துட்டே தாங்க இருக்கும். அப்போ ஆரோக்கியம்ன்றது உடல் நலம், மனநலம் எல்லாமே நமக்கு சமநிலையில் இருக்கணும். அந்த சமநிலையை தரக்கூடிய ப்ராக்டிசஸ் நிறைய இருக்குங்க. அதில் த பெஸ்ட்டாக எல்லாரும் பெருசா ஒரு இடத்துல போய் இருந்து கத்துக்கணும் அப்படின்ட்டு இல்லாம ஆன்லைன்லயே கத்துக்கக்கூடியதா, எவ்ரிடே நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதா, இதுக்குன்னு பெருசா நம்ம மெனக்கிடவே வேணாங்க, நமக்கே தெரியாம நமக்குள்ள அந்த மாற்றம் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான பவர்ஃபுல்லான ப்ராக்டிசஸை அதுவும் தினம் 1 மணி நேரம் பண்ணா போதுங்க. நம்ம இருந்த இடத்துலயே நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் சொல்றது, ஹோப் பண்ணணும், வாட்டர் ப்ரேயர், அப்புறம் EFT டேப்பிங், இது கூட வாட்டர் ப்ரேயர், அப்புறம் நம்ம ஆசனாஸ், முத்ராஸ், பிரணயமா அப்படின்னு இவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்களை 1 hour உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் பண்ணுறது மூலமாக இப்போ சொன்ன எல்லா பலன்களும் கிடைக்கும்னா அப்போ நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு பாருங்கள். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் காலையில் டான்னு 5 மணிக்கு ஆரம்பிச்சிருவோங்க. 5 மணிக்கு நம்ம 12 செட் ஆஃப் பவர்ஃபுல் அஃபர்மேஷன்ஸோடு ஆரம்பிப்போம். அந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண போகிறேன், இன்றைக்கி என் நாள் எப்படி இருக்கும், என் ஹெல்த்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய மற்ற விஷயங்களுக்குலாம் நான் என்ன பண்ண போகிறேன், என் கோலுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி இன்றைக்கி நான் இப்படி தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு ஒரு டோனை நம்ம செட் பண்ணி தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த அஃபர்மேஷன் உங்கள் அந்த நாளையே அற்புதமானதாக மாற்றுறதுக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துரும்.
இப்படிலாம் பண்ணால் நமக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனை உங்களுக்கு அந்த அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது வாட்டர் ப்ரேயர். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாட்டருக்கு மெமரி இருக்குது அப்படின்னு தெரியும். வாட்டரை வந்து அதோட வைப்ரேஷன் லெவலை நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாகவும் நம்மளுடைய உணர்வுகள் மூலமாகவும் அந்த மாலிகுல்ஸை நம்ம மாற்ற முடியும். நம்ம வாட்டரை நம்ம இன்டென்ஷனாக நினச்சி ஃபோக்கஸ் பண்ணி சில விஷயங்கள் சொல்கிறப்ப அதில் இருக்க எனர்ஜி ஸ்டேட் மாலிகுல் ஸ்டேட்டில் சேஞ்சஸ் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அந்த மாலிகுல்ஸ் அழகாவோ இல்லை அலங்கோலமாவோ மாறுங்க. நம்ம தண்ணியை கையில் வச்சுட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாட்டர் ப்ரேயரை சொல்லுவோங்க. சொல்லி முடித்ததும் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை 3 தடவை நம்ம சொல்லிட்டு அந்த தண்ணியை குடிப்போம். காலையிலேயே நம்ம உடம்பு மோர் தென் 70% வந்து தண்ணி தான் இல்லைங்களா? அப்போது காலையில் நம்ம அந்த பவர்ஃபுல் இன்டென்ஷனோட அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லும் தண்ணினால் நிறைஞ்சது இல்லையா? அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த இன்டென்ஷனை நம்ம பதிவு பண்ணுறோம். அடுத்து ஹோப்பனோப்பனோ. இது நான் என்ன சொல்லுவேன்னா த ஹார்ட் ஆஃப் பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனுங்க. சரிங்களா? ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் இந்த பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனோட ஹோப்பனோப்பனோன்றது. இந்த ஹோப்பனோப்பனோவை நம்ம 4 தீமாக நம்ம பிரிச்சுருக்கோங்க. எப்படின்னா 4 வாரம் இருக்கு இல்லையா ஒரு மாதத்துக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் வீக் நம்ம ஹெல்த்துக்காக பண்ணுவோம். செகண்ட் வீக் நம்ம ரிலேஷன்ஷிப்காக பண்ணுவோம். 3வது வீக் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்காக பண்ணுவோம். 4வது வாரம் பணத்துக்காக பண்ணுவோம். ஏன் இந்த ஹோப்பனோப்பனோவை நம்ம 4 தீமாக பிரிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் கோவம் வருங்க. சரிங்களா? பவர்ஃபுல்லான எமோஷன் அது. அந்த கோவம் நம்மளுடைய ஹெல்த் தொந்தரவு இருக்குது, எனக்கு உடம்பு எப்பயும் இப்படி படுத்திட்டே இருக்குது, எனக்கே என்ன பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம ஹெல்த் சம்மந்தமான இஷ்யூஸ்னால நமக்கு கோவம் வரலாம். ரிலேஷன்ஷிப்பில் வீட்டில் வர பிரச்சனைகள், வெளியே நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு கோபம் வரலாம் அவங்களோட இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ஸில். அடுத்து வேலை வீடு பேலன்ஸ் பண்ண முடியாமல் நடக்கிற சம்பவங்களால் நமக்கு கோவம் வரலாம். அடுத்து நமக்கு இருக்க இன்றைக்கி நிதி சூழல் எப்படி இருக்குது, பணப்பற்றாக்குறையோ பிரச்சனையோ ஏதோ ஒன்று சம்மந்தமாக கோவம் வரலாம். கோவம்ன்ற ஒரு இமோஷன் எந்தெந்த ஏரியாலலாம் வந்து எப்படிலாம் நம்மளை வந்து இது பண்ணுது பாருங்களேன். அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு வீக் நம்ம ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஹெல்த் சம்மந்தமாக நமக்கு என்னென்ன எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே தோணலாம். காமனாக நமக்கு என்னென்ன ஒரு பயம், கோவம், பதட்டம், நம்ம பண்ணுற தப்பை எப்படிலாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஹோப்பனோப்பனோ பண்ணுவோம். அதை டெய்லி ஒரு விஷயம் எடுத்து பண்ணுவாங்க. இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்க்கு, அடுத்து கரியர் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸு, 4வது மணி, இப்படி நம்ம தொடர்ந்து செய்துட்டே வருவோங்க. இப்படி ஹோப்பனோப்பனோ நம்ம ஒவ்வொரு விஷயமா எடுத்து தோண்டி துருவி பண்ணுறப்ப சில நேரம் இதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில் நடந்ததா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அது போய் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துட்டு அதுதான் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அப்போ தோண்டி துருவி ஹோப்பனோப்பனோ எடுத்து பழைய பிளாக்ஸ், பிலீஃப்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணணும், கிளென்ஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்மளுடைய நெகட்டிவிட்டி பாதி முக்கால்வாசிக்கு மேலே அப்பப்போ நடக்கிறத நம்ம குறைக்க ஆரம்பிச்சிருவோங்க. இந்த ஹோப்பனோப்பனோவை நம்ம தூண்டி திரும்பி பழைய விஷயங்களுக்கு எடுத்து பண்ணுறப்போ பழைய இது போகுது. ரெகுலராக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறப்போ அன்னன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பேட்டர்னாவோ பிலீஃபாவோ ஸ்டோர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஹோப்பனோப்பனோ சொன்ன பிறகு அஃபர்மேஷன்ஸ் சொல்ல போகிறோங்க. ஹோப்பனோப்பனோவால் பழைய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்ட பிறகு அந்த இடத்துல இந்த அஃபர்மேஷன்ஸ் மூலமாக நம்ம புது பிலீஃப்ஸை, புது பேட்டர்னை அந்த இடத்துல பதிய வைக்கிறோங்க. உங்களுடைய பிரெயினை நீங்கள் ரீவயர் பண்ணுறீங்க, சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராமிங் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? இந்த அஃபர்மேஷன்ஸை அதுவும் அந்த ஹெல்த்துக்கான வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட், ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட், இப்படி அந்த தீம்க்கு ஹோப்பனோப்பனோக்கு ரிலேட்டடாக நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறப்ப அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு பாருங்கள். அதை நம்ம சாதாரணமாக சொல்கிறது இல்லைங்க, டேப்பிங்கோடு சொல்கிறோம். EFT, இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். இமோஷன்ஸ் ஃப்ரீடம் பேர்லேயே பார்த்தீங்களா, நம்ம இமோஷன், நம்ம ட்ராப்ட் அப் இமோஷன்ஸ்லேருந்து நம்மளை அது ரிலீஸ் பண்ணிவிடுவோங்க. இந்த இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த எனர்ஜி சேனல்ஸ், மெரிடியன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் சில பாயிண்ட்ஸில் பர்டிகுலரான நம்ம வந்து ஸ்கிரிப்டோட நமக்கு என்ன தேவைன்ற இன்டென்ஷனோட நம்ம டேப்பிங் பண்ணுறப்போ அந்த பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அது உங்களுக்கு சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம அஃபர்மேஷன்ஸோட சேர்த்து பண்ண போகிறோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுற மாதிரி அதுக்குன்னு தனியாக ஸ்கிரிப்டோட EFT பண்ணுவோம். அப்புறம் ரெகுலராக பார்த்தீங்கன்னா
அஃபர்மேஷன்ஸே நம்ம டேப்பிங்கோட தாங்க பண்ணுவோம். இந்த ஹோப்பனோபனோ கடத்து இதை செய்கிறப்ப உங்களுக்கு சப்கான்ஷியஸ் ரீவயர் ஆகிறத நீங்கள் ஈஸியாக உணர ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உணர்றது மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்கள சுற்றியும் எல்லாரும் உணர ஆரம்பிப்பாங்க. ஏதோ பண்ணுறப்பா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே தெரியுது, பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்க உங்களை கேட்குற மாதிரி இருக்கவங்க. சரி, அஃபர்மேஷன்ஸ் இதை சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இந்த அஃபர்மேஷன்ஸே நம்ம என்னென்ன இமோஷன்ஸ் கலந்துருப்போம்னா முக்கியமாக நன்றி உணர்வை கலந்து தாங்க அந்த அஃபர்மேஷனே வச்சுருப்போம். அது இப்போ சொல்லி முடிக்கிறப்பயே நமக்குள்ள ஒரு வைப்ரேஷனல் ஷிஃப்ட் வரும். அதை சொல்லி முடிச்சதும் உட்காந்து கிராட்டிடியூட் ஜர்னல் எழுதுவோம். ஹோப்பனோபனோ தீம்க்கு ரிலேட்டடாகவே எதுக்கெல்லாம் நன்றி உணர்வை சொல்லலாம் அப்படின்ட்டு இப்போ நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், பழசு ஏற்கனவே நம்ம சின்ன வயசில் நடந்தது, எப்போ நடந்தது எல்லாத்தையும் தோண்டி துருவி மனசார தினம் 6 விஷயங்களுக்கு நன்றி உணர்வை எழுதும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த உணர்வை நீங்கள் அனுபவிச்சா மட்டும்தான் தெரியும். இந்த கிராட்டிடியூட் ரைட்டிங்ன்றது உங்களுக்கு சுற்றி எதிரில் உங்களுக்கு இன்னொரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நீங்கள் ஆசைப்படுறது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங் ஒரு போர்ட்டலுங்க. இருக்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்திட்டே நம்ம இருக்கிறப்போ தேவையான விஷயங்கள் தானாக தேடி வரும். இருக்க விஷயத்த கூட குறை சொல்லிட்டே இருக்கீங்கன்னா, இவன் குறை சொல்லிட்டே இருக்கான், இருக்கிறதெல்லாம் குறை சொல்லிட்டே இருக்கான், இவனுக்கு என்னத்தை கொடுக்கணும், இருக்கிறதையும் பிடுங்கப்பா அப்படின்னு இருக்கிறதும் போகிற மாதிரி ஆயிடுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புலம்புற மாதிரி ஆயிடும். அப்போ கிராட்டிடியூட் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்களேன், எவ்வளோ அற்புதமான அந்த கிராட்டிடியூடை அன்றாடம் நீங்கள் எழுதுறத ஒரு பழக்கமாக கொண்டு வரீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ½ an hour ஆகிடுங்க. கிராட்டிடியூட் ஜேர்னலோட 5 to 5:30 நம்ம இதெல்லாம் செய்வோம். இதெல்லாம் உங்களுடைய மென்டல் ஒர்க், சரிங்களா? உங்கள் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்காக நீங்கள் பண்ணுறது பயங்கர பவர்ஃபுல்லான விஷயம். இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரப்போ என்ன ஆகும்னா, இது உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிறீங்க. பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் இருந்துட்டா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிற மாதிரி பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் சேர்ந்து இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு இந்த பிரச்சனை வரப்போ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இது வரப்போ இது எப்படி பண்ணலாம், இதை பண்ணால் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கற்றுக்குறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பத்துக்கு அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாங்க. இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஐடியாஸ் தோணும். அது உங்களுக்கு பயங்கரமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தும். இப்போ 5:30 மணிக்கு முடிஞ்சுங்களா? 5:30 to 6 என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு ஆசனாஸ். இன்னைக்கு பரபரப்பான வாழ்க்கை முறையில் ஒரு 10 நிமிஷம் ஆசனாஸ் பண்ணுறது கூட யாருக்கும் நேரம் இருக்கிறது இல்லைங்க. வாக்கிங் போகிறதுக்கும் நேரம் இருக்கிறது இல்லை. சிலர் இன்டென்ஷனாக பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது வேறு. முடியாதவங்களுக்காக பரபரப்பான இதில் இது காலையில் சாயந்தரம் வரும், வாரத்தில் 4 நாள் பண்ணுவேன், 3 நாள் பண்ண முடியாது, அந்த இதுவே இல்லைங்க. டெய்லி இப்படி தான். அந்த ஆசனாசம் 4 வாரத்துக்கு 4 செட்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஜென்ரலாக ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பண்ணுறது, பேக் கேருக்காக பண்ணுறது, புரியுதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவையான பேசிக் ஒர்க் அவுட்டை நம்ம பண்ணிடுவோங்க. அது செஞ்சு முடிச்சதும் பிரெத் ஒர்க், பிராணாயாமம். நம்மளுடைய மூச்சு எவ்வளோ ஆழமாக நிதானமாக இருக்கோ அந்த அளவு நம்ம உடம்புல ஆக்சிஜன் அதிகமாகிறப்ப உடம்புல ஒவ்வொரு செல்லும் ஆக்சிஜன் உயிர் சக்தி இல்லையா, அதை நமக்கு ஃபுல்லாக நிறைக்கிறப்போ உங்களுக்கு அதை செய்து முடிக்கிறப்பயே ஒரு எனர்ஜி ஃபீல் வந்துடும் உங்களுக்கு. வெறும் பிராணாயாமாவால் பல விஷயங்கள் உடம்புல சரி பண்ண முடியுங்க. அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதை பற்றி பேசினா இருக்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றி தனித்தனியாக போட்டால் அதுவே இவ்வளோ பெரிய வீடியோ வந்துடுவாங்க, நேரம் பத்தாது, சரிங்களா? ஸோ பிராணாயாமா பண்ணுவோம். பிராணாயாமா செய்து முடித்த பிறகு ரொம்ப முக்கியங்க, முத்ரா மெடிடேஷன் பண்ண போகிறோங்க. அது என்னங்க முத்ரா மெடிடேஷன்? இந்த முத்ரா மெடிடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தியானம் மாதிரி. நம்ம ஒரு 5 செட் ஆஃப் முத்ராஸ் நம்ம பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, நம்ம உடம்புல பஞ்சபூதங்களால் ஆனது இல்லையா, இந்த பஞ்சபூதங்களையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான முத்ராஸை ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் நம்ம பண்ணுவோங்க. அது எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க சக்ராஸ் இருக்கு இல்லையா, அந்த சக்ராஸோட அலைனான மாதிரி அந்த ஆர்டரில் தான் நம்ம செய்வோம். நம்ம ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒரு இமோஷனோட தொடர்பு கொண்டது இல்லையா? அப்போ அது எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கப்ப நம்ம இமோஷனல் ஸ்டேட்டும் நமக்கு பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒவ்வொரு உறுப்போட நமக்கு தொடர்பு கொண்டது. அப்போ நம்ம அந்த பஞ்சபூதங்கள் பேலன்ஸ் ஆகும்போது அந்த உறுப்போட செயல்பாடுகளும் நமக்கு சமநிலைப்படுங்க. அப்போ எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கும் பாருங்களேன். டயர்டே இருக்காதுங்க. எல்லா செஷன் வந்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, செய்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு அப்படி நினைப்பேங்க, ஆனா அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஆயிடும். சிலர் என்ன சொல்லுவாங்க, செய்து முடிச்சதும் அந்த நேரத்துக்கு ஒரு தூக்கம் வரங்க, அந்த கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சேன்னா உடனே அவ்வளோ அந்த அளவு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. 2 விதமாகவும் நடக்குங்க. உங்க உடம்பு என்ன தேவைன்றதை உங்களுக்கு அழகா உணர்த்தும். அது மாதிரி நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதுதாங்க நம்ம டாப் ப்ராக்டிசஸ் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது. அந்த 1 hourல எவ்வளோ பவர்ஃபுல்லாக எவ்வளோ விஷயங்களை நம்ம செய்துட்டோம் பார்த்தீங்களா? மெடிடேஷன், இந்த முத்ரா மெடிடேஷன் முடிச்சுட்டு ஷவாசனா பண்ணிட்டு அவ்வளோதாங்க, செஷன் முடிஞ்சது. இதை 1 week
பண்ணுறப்போ இதெல்லாம் இப்படி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம புரிஞ்சுப்போம், பழக ஆரம்பிச்சிருவோம். அந்த 1 மந்த் பண்ணும்போது அப்போது அந்த 1 மந்தில் நமக்கு சில நாள் வர முடியாமல் இருக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமே எனக்கு வரதுக்கு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் வரதே சிரமமாக இருக்குங்க, எந்திரிக்க முடியல அப்படின்ட்டு இருக்கும். அப்போ தான் வீட்டில் வேலையில் பல விஷயங்கள் நம்மளுக்கு வரும். இது எல்லாமே என்ன தெரியுங்களாங்க, நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை பண்ணணும்னு நினைக்கிறப்போ நமக்கு பல தடைகள் வரும். அது நமக்கு பிரபஞ்சம் வைக்கிற டெஸ்ட்டு தான். நம்ம எப்போ ரீச் அவுட் பண்ணி செய்யணும்னு முடிவு எடுத்துட்டோமோ அப்போ பாதி தாண்டிட்டோம். அந்த 1 மந்த் பண்ணிட்டோம்னா மீதி கிணற தாண்டிடுவோம். அந்த லைஃபோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேறங்க. அதை பண்ண முடியாமல் நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய இது அது இழுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பல காரணங்கள் நமக்கு வரும். அதையும் மீறி அட்டன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய லைஃபோட ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான். 3 மந்த்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க ஆட்டோ பைலட் மோட். நீங்கள் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தயாராக ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க. இந்த பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் ஏன் கண்டிப்பாக வீட்டில் ஒவ்வொருத்தரும் நான் கற்றுக்கணும், ஒவ்வொருத்தரும் செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர் இதை கற்றுக்கிட்டா அந்த குடும்பத்திலேயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தா நம்ம மாறும்போது நம்ம சுற்றி இருக்க சுற்றுப்புறம் மாறும், நம்ம குடும்பத்து மாறும், நம்மளுடைய ஹோம் எனர்ஜியே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குங்க. அதுவும் பிள்ளைங்க இருக்காங்களா, இதெல்லாம் சின்னதுலேருந்தே பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த வயசில் வாழ்க்கையை அற்புதமான மாற்றுறதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் இப்போ தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு அவங்க வளர்ப்பக்குவத்திலேயே இது கிடச்சிருக்கு. நம்ம வளர்க்குறதே இதெல்லாம் சொல்லி தான் வளர்க்குறோம். எப்படி நம்ம எந்தாச்சும் குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிடணும் கண்ணா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ, இந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணணும் கரா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை எவ்வளோ அற்புதமானதாக இருக்குங்க. நீங்கள் என்னெல்லாம் அவங்க ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தினரோட வாழ்க்கையும் அவ்வளோ அற்புதமானதாக மாறும். சக்ஸஸ் கேரண்டீட் தாங்க. இதை நீங்கள் செய்து அனுபவப்பட்டாதான் புரியும். இந்த பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனை நீங்களும் அனுபவித்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் போகிறதுக்கான அற்புதமான முயற்சியாக உங்களுக்கு அதில் உதவ முடியறதில்ல. ஒரு ஆத்மார்த்தமான நன்றி உணர்வோடு உங்களை எல்லாரையும் நான் மனதார வரவேற்கிறேங்க. நன்றி, வணக்கம்.